வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக மாங்காயை நல்லா சீவி வச்சுருக்கேன். இது மாதிரி சீவினோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் கேரட் சீவுற பொடி மாஸ் கட்டையிலையும் சீவி வச்சுக்கலாம். பச்சடி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இருக்க அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பச்சடிக்கு உளுந்தம்பருப்பு போட்டிருந்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக மாறட்டும். மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கலாம். இதில் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சீவி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. மாங்காய் போட்டதுக்கப்புறம் பச்சடி வேகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். பச்சடிக்கு தேவையான காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சடிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் மாங்காய் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. மாங்காய் பச்சடி நல்லா புளிப்பு, உரப்பு, இனிப்பு சுவையோடு இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க மாங்காய் பச்சடி. அதுவும் இது மாதிரி சீவி போட்டோன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். களி மாதிரி இருக்காது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு மாங்காய். இந்த நேரத்தில் வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோம்னா வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். ஜாம் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மாங்காய் பச்சடி தமிழ் வருட பிறப்புக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் சீசன்லேயும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். மாங்காய், மாம்பழம் இதெல்லாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆல்னு வரும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.